ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாளாக நான் பழனி போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக அது இன்றைக்கி நடந்துருச்சுங்க. பொதுவாக எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்தந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுக்குரிய கடவுள் நம்மளை கூப்பிட்டாதான் போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இன்றைக்கி பழனி முருகன் என்னை கூப்பிட்ருக்காரு போல இருக்கு. அது நல்லபடியாக நடந்துருச்சுங்க. திருப்பூர்லேருந்து பழனிக்கு தாராபுரம் வழியாக தான் நான் போனேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. திருப்பூர்லேருந்து பழனிக்கு 2 விதமான பஸ்ஸு வருதுங்க. ஆர்டினரி பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. ஆர்டினரி பஸ்ஸில் திருப்பூர் டு பழனிக்கு இன்னைக்கு தேதியில் 52 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வழி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்குறோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேயே கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுங்க. கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனாலுமே வண்டி பெருசாக நிற்கலைங்க, டக்குன்னு பஸ் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்துருச்சுங்க. கரெக்டாக திருப்பூர்லேருந்து 9:50க்கு பஸ் எடுத்தாங்க. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 10:53 ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, 1 மணி நேரத்துலேயே தாராபுரம் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து கிளம்ப போகுது பஸ்ஸு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:57. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டினாங்க. இப்போ அடுத்ததாக பழனி நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பழனி வந்தாச்சுங்க. உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ ஒரு வழியாக பழனி இறங்கியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:58. திருப்பூர்லேருந்து கரெக்டாக 9:50க்கு எடுத்த பஸ்ஸு இப்போது 11:50க்கு கரெக்டாக பழனியில் இறக்கி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாலத்து மேலே நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த திருஆவினன்குடி அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை போய் பார்க்க போகிறேன். இந்த பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஏதோ செடியெல்லாம் முளைச்சி கிடக்குது. இதுதான் திருஆவினன்குடி கோவில். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் சீக்கிரமாக அவங்களுடைய கடன் அடையும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மலை மேலே இருக்கிற அந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்ததாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. திருஆவினன்குடி கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல செம கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருஆவினன்குடி கோயிலுக்கு உள்ளே இருக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுமா கோயிலில் நல்ல கூட்டமாக தான் இருந்தது. டைமு கிட்டத்தட்ட 12:55 ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி கோயிலில் உட்காந்துருக்கிறேன். பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலுமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தால் தான் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு சரி மலை மேலே இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை போய் பார்க்கலான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேங்க. தைப்பூசம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் February 11 வருதுங்க. அந்த தைப்பூசத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரம் கீழே இருந்தே மேலே போகிறதுக்கு லைனில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் செருப்பை இந்த கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு நிலையத்தில் ஃப்ரீயாகவே விட்டுறலாம். அதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சு நீங்கள் சாமி தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டோக்கனை கொடுத்து உங்கள் செருப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். செல்ஃபோனு மேலே அலோடு கிடையாதுங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் செல்ஃபோன் எல்லாத்தையுமே இந்த கைபேசி வைப்பு மையத்தில் கொடுத்துட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கணும். ஒரு செல்ஃபோனுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சு கீழே வந்ததுக்கப்புறமா அந்த டோக்கனை கொடுத்து உங்கள் செல்ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தம் இங்கே 1, 2, 3, 4ன்னு 4 கவுண்டர் இருக்குதுங்க. நீங்கள் எந்த கவுண்டரில் உங்களோட செல்ஃபோனு கொடுத்தீங்களோ அந்த கவுண்டரில் மட்டும்தான் உங்களோட செல்ஃபோனை திரும்ப வாங்க முடியும். செல்ஃபோனு கீழே கொடுத்துட்டு போனதுனால என்னால் மேலே வீடியோ எடுக்க முடியல. அதனால் கீழே தரிசனம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேங்க. இப்போ நான் மலை மேலே ஏற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் 1:18 ஆகிருக்குது. அவ்வளோதாங்க, நல்லபடியாக தரிசனமெல்லாம் முடிஞ்சுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சுங்க.
கரெக்டாக சொல்லணும்னா 5:13 ஆகிருக்கு. நான் மலை மேலே கரெக்டாக மதியானம் 1:18க்கு ஏறினேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:13. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தரிசனம் ஆகிருக்குதுங்க. அன்னதானத்துக்கு நான் லைனில் நின்னதே 3 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சுங்க. ஆனால் தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அது சீக்கிரமாகவே போயிடுச்சு. பொது வழியில் தான் போனேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து 2 தடவை சாமி தரிசனம் பண்ணேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தடவை பொது வழியில் போய் நான் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நான் அன்னதானத்துக்கு லைனில் நின்றுட்டேன். அதுக்கப்புறமா அது 3 மணி நேரம் லைனில் நின்று சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு பொது வழியில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க. சரி, இன்னொரு டைம் போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2ஆவது டைம் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பழனி ஆண்டவர் முருகன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி 2 டைம் தரிசனம் கொடுத்துருக்குறாரு. அதாங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 ஆயிடுச்சு. திருப்பூர் போகிறதுக்கு ஆர்டினரி பஸ்ஸே கிடச்சிருச்சு. கரெக்டாக 5:50க்கு பஸ் எடுத்துட்டாங்க. நான் திருப்பூர் கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.